லாஸ்ட் டைம் இவரை பற்றி பேசும்போது என்னதுன்னா நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, அவருக்கு டைஜஷன் இருக்குது, அவர் 20 கிலோமீட்டர் அவர் ஓடுறாரு, உனக்கு எங்கடா வலிக்குது அப்படின்னு என்னை கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, சொம்பை தூக்கிட்டு போய் அவருக்கு கக்கூசில் உட்காருவார், அவர்கிட்ட கொடுங்க அந்த சொம்பை, ஏன்ட்ட தராதிங்க. ஏன்னா அவர் ஏதோ கேக்கு ப்ரொமோஷன் அடிச்சுக்கிட்டு இவ்வளோ கிலோ வச்சு தின்னுக்கிட்டு இருக்காரு. பார்க்குறவனால ஃபயர் விட்டுட்டு கீழே வந்து வா ப்ரோ டே பை டே எப்படி என்ன டயபிட்டிஸில் மேலே வராரா? அது அப்படி கிடையாதுங்கண்ணா, அப்படி திங்காதீங்கன்னு நான் சொன்னேன். போன வீடியோக்கே இவரை பற்றி சொன்ன போது என்ன சொல்லிட்டானுங்க, உனக்கு என்னடா தெரியும், உனக்கு என்னடா நான் கொஞ்சம் மீல் நான் ரைஸு ப்ரோட்டீன் இதை பிரித்து திங்க சொன்னது ஒரு குத்தமாய் போச்சு. அப்போ நான் சொல்கிறது சரி, அப்போ யார் சொல்கிறது சரி? நான் சொல்கிறதே தப்புன்ட்டானுங்க. ஏன்டா அப்போ ரெண்டு தரப்பான முடிவு எடுத்து வச்சிருக்கானுங்க, எது சரி எது தப்புன்னு. அப்போ அவன் சொல்கிறது சரின்னு நிறைய பேர் நினச்சிட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ என்ன நினப்போம் அப்படி? அது நான் சொல்கிறேன், நான் தப்புடா, அப்படி திங்கக்கூடாது. அவனுக்கு சரி வருதுன்னா அது அவனுக்கு தான்டா சரி வரும், நம்மளுக்கு வராதுடா. அந்த மாதிரி கக்கூஸில் உட்காந்துக்க வேண்டியதாண்டி இந்த மாதிரி தின்னு ஓட்டு 10,000 கேலரி 15,000 கேலரி திம்பான்னு ஒரு நேரத்தில் என்ன ஆகுற உடம்பு என்ன ஆகுன்னு சொல்லுவாப்பா, நாசமாக போயிடும் எல்லாமே. நல்லா உடம்பு வந்துட்டு என்ன நல்லா இருக்கிற உடம்பு கூட கெடுத்துக்கிற நிலைமை இது எல்லாமே. அவனை பார்த்து என்ன சாரி மரியாதைலாம் பேசிட்டேன். அவரை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, இப்படி சாப்பிட்றாரு இது பண்ணுறாருங்கிறதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சும்மா பார்த்து லைக் போட்டே மூடிட்டு இருந்தோமாங்கிற மாதிரி தான் இருக்கும். யார் ஒன்றும் பெருசாக இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல, அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ டீசெண்டாக சாப்பிடு, மீலை ஸ்ப்ளிட் பண்ணி 4 வேளை 5 வேலைன்னு சாப்பிடு, தூக்கிட்டு வராத சொம்பை அந்த சொம்பை